ஹைப்பா, குட் மார்னிங். இப்போ வந்து 11 o'clock ஆகுது. இன்னைக்கு வந்து திருவொற்றியூரில் ஒரு கல்யாணம், அதுக்கு போயிருந்தோம். அதாவது கேகே நகர்லேருந்து திருவொற்றியூர் வரைக்கும் டூ வீலர்லேயே போகணும். சரி, காலையில் 6-7:30 முகூர்த்தம். வடிவுடைமன் கோயிலில் தான் கல்யாணம். சரி, போயிட்டு வரும்போது அந்த பீச் ரோடு வழியாக வந்தோமா, சரி மீன் வாங்கலாம், ரொம்ப நாள் ஆச்சு. வெட்னஸ்டேவா இன்னைக்கு, இடையில வந்து அமாவாசை, செவ்வாய்க்கிழமை, கிருத்திகை அப்படி இப்படின்னு ஒரு வாரமாக எதுவுமே சாப்பிடாம போயிருச்சு. இப்போ புதன்கிழமை விட்டா திரும்ப Thursday, Friday, Saturday போயிடும். சரி, அதனால மீன் குழம்பு வைக்கலாம். என்ன மீன்? கலந்த மீன் வாங்கிட்டு வந்தேன். கலந்த மீனா இப்போ என்ன பண்ண போறோம்னா, கடகடன்னு ஒரு குழம்பு வைக்க போறோம். வாங்க, கலந்த மீன் கடகடன்னு ஒரு குழம்பு, மீன் குழம்பு சூப்பரா. என்ன மீன் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. ஐயோ, வெயில்லாம் வெயில், பயங்கரமான வெயில். முடியல, எப்படா வீட்டுக்கு வந்து உட்காரோன்ற மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோ வெயில். எல்லா மீனுமே இருக்கு. வாங்க, கழுவிட்டு ஃபர்ஸ்ட் முதல்ல குழம்பு கடகடன்னு தாளிச்சு விட்டுட்டு அப்புறம் மீன் அலசி போடலாம். ஏன்னா குழம்பு கொதிச்ச உடனே தானே மீன் போட போகிறோம். அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றிக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். தேங்காய் எண்ணெயில் தான் வைக்க போகிறேன் இன்னைக்கு. மீன் குழம்பு தேங்காய் எண்ணெயில் வச்சா அப்படி இருக்கும் டேஸ்ட்டு. அவ்வளோதான், எண்ணெய் காயட்டும். கடன்னு சொன்னோம் இல்லையா, புளியெல்லாம் கரைக்க டைம் இல்லை. தக்காளி 3 தக்காளி, 2 வெங்காயம், புளி, சீரகம், இது கூட தேவையான அளவு குழம்பு மிளகாத்தூள். ரொம்ப குயிக்காக வச்சிடலாம் அந்த மீன் குழம்பு. உங்களுக்கு காரம் உங்களோட மிளகாத்தூளுக்கு தகுந்தபடி போட்டுக்குங்க, காரம் எப்படி இருக்குன்றதை பொறுத்து. இப்போ இது கூட தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் கடைசியில் உடச்சி போடதான், அதனால அரைக்க தேவையில்லை. இதை வந்து நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இன்னொன்று என்னென்னா, புளி வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கணும். புளி சுத்தமாக மண் இல்லாமல் இருந்தால் தான் நம்ம இப்படி அரைக்கும் போது நல்லா இருக்கும். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா நம்ம பேஸ்ட் ஆக்கிக்கலாம். இப்போ குழம்பு சூப்பர் பேஸ்ட் ஆயிடுச்சு பாருங்க நல்லா. இப்போ எண்ணெய் ஊற்றிட்டேன் இல்லையா, இதில் தேவையான அளவு கடுகு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாம். கூட பச்சை மிளகாய் உடச்சி வச்சுருக்கேன், கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் போட்டு ஆல்ரெடி அரைச்சிட்டதுனால வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்க போகிறதில்ல. கடுகு இது பொரிஞ்சோன்னு சேர்த்துக்கலாம். இது வந்து இதில் ஊற்றிக்கலாம். ஜாரில் இதை நல்லா கலந்து விட்டுறலாம். சூப்பராக அரைச்சதெல்லாம் ஊற்றியாச்சு. எல்லாமே அரைக்கும் போதே அதில் வந்து என்னென்ன சேர்த்தேன்னா, 2 வெங்காயம், 3 தக்காளி, சீரகம், நீங்கள் இதில் தேங்காய் வேணும்னாலும் அரைக்கும் போதே சேர்த்துக்கலாம். புளி, குழம்பு மிளகாத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சாச்சு. நீங்கள் அரைக்கும் போது தேங்காய் வேணும்னாலும் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கொதிக்கட்டும். மூடி வச்சிடலாம். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம மீனை போடலாம். இப்போ கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம மீனை வந்து கழுவி எடுத்துடலாம். இது மூடி வச்சிடலாம். இது வந்து நல்லா அலசிட்டு கட் பண்ணிக்கலாம். மீன் போடுறதுக்கு முன்னாடி மாங்காவை போட்டுட்டு கொதிச்ச உடனே மீனை போடலாம். குழம்புக்கு தனியாக, வறுவலுக்கு தனியாக பிரிச்சுட்டேன். இந்த மீனை தான் நான் வறுக்க போகிறேன். இதெல்லாம் ஒரே மாதிரி மீனாக இருக்குது. சரி, நடுவில் வெட்டு போட்டு வச்சுருக்கேன். கலந்த மீன் வந்து போட்டு குழம்பு வச்சா ரொம்ப நல்லா இருக்கும். அதனால் எல்லாத்துலேயும் கலந்ததெல்லாம் மீன் நிறையா இருக்குது. இதை தூக்கி போட்டு நம்ம குழம்பு வச்சிடலாம். மாங்காவும் கட் பண்ணி வச்சுருக்கேன். குழம்பு கொதிக்குது, வாங்க மீனையும் மாங்காவையும் அதில் போட்டுடலாம். நல்லா கொதிச்சிருச்சு. ஃபஸ்ட்டு மாங்காவை சேர்த்துக்கலாம். இந்த டைமில் மீனையும் சேர்த்துக்கலாம்.
இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம். மிக்ஸி ஜாரில் மீன் வறுக்கிறதுக்கு மசாலா சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் போட போகிறதில்ல, பச்சை மிளகாய் தான் போட போகிறேன். பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் சோம்பு, இதுக்குள்ளேயே கொஞ்சம் தேவையான அளவு மஞ்சத்தூள், அப்புறம் இது அலசி எடுத்து வச்சுருக்கேன் கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா, இது மூணுத்தையும் போட்டுக்கலாம். இதிலே எலுமிச்சைப்பழம் பிழிஞ்சுக்கலாம். இது நல்லா அரைச்சாச்சு. இஞ்சி, பூண்டு, சோம்பு, சீரகம், மிளகு, கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய், காரத்துக்கு எலுமிச்சைப்பழம். இப்போ மீனில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் அந்த மீனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இந்த மீன்லேயே கொஞ்சமாக எலுமிச்சைப்பழம் பிழிஞ்சிக்கலாம். உப்பு போட்டோம், எலுமிச்சைப்பழம் பிழிஞ்சோட இந்த அரைச்சோம் இல்லையா, காரத்துக்கு அந்த பச்சை மிளகாவோ மிளகு காரம் தான். எல்லா மசாலாவும் போட்டு இதில் நல்லா சரிடலாம். அப்புறம் மசாலா போட்டாச்சு, நல்லா ஊறட்டும், மூடி வச்சிடலாம். இப்போ குழம்பு என்ன ஆச்சுன்னு பார்ப்போம். நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு, மெதுவாக கிண்டி விடலாம். அடுப்பு சிம்மில் தான் இருக்கு. நல்லா கொதிக்கட்டும். இப்போ மூட வேணாம், மிளகாய் நடிலாம் போயிடுச்சு. கொஞ்சம் மேலே எண்ணெய் கட்டி வரும்போது நம்ம அடுப்பை நிறுத்திடலாம். அவ்வளோதான், குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை நிறுத்தி குழம்புக்கு ஓரமாக வச்சுட்டு மீன் மசாலா ஊறி இருக்கும். சிம்மிலே தான் குழம்பு இவ்வளோ நேரம் இருந்தது. இப்போ மீனை வறுத்துடலாம், ஏன்னா டைம் ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் நேரம் ஊற முடியாது. சாதமும் நல்லா வெந்துருச்சு. சாதத்தையும் நம்ம மடித்து விட்டுக்கலாம். தோசைக்கல் வச்சு இப்போ தோசைக்கல் வச்சாச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. மீனை எடுத்து இதில் போட்டு அடுப்பு சிம்மில் வச்சிடலாம். நல்லா இருக்கும். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. மீன் வறுத்துக்கிட்டு இருக்கோம். சாதமும் வடிச்சு விட்டாச்சு. சீக்கிரம் மீன் வறுத்தோன்னா சாப்பிட வேண்டியதுதான். சிம்பிளா மீன் குழம்பு வச்சாச்சு. கடகடன் வச்சா கலந்த மீன். இப்போ சூடாக சாதம் வச்சுக்கலாம். மீன் வறுவல் வச்சுக்கலாம். மீன் குழம்பு ஊற்றிக்கலாம். மாங்காய் போட்ட மீன் குழம்பு. இன்னைக்கு நம்ம வீட்டோட லஞ்சு இதுதான். வாங்க சாப்பிடலாம். அவ்வளோதான்ப்பா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்ப்பா. பாய்.